முதல்வர் வேட்பாளர் இருந்த தேஜஸ்வி யாதவ் ரகோபூர் தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் இழுபறியில் இருந்தது. அவர் ஒரு சுற்றிலே பின்னடைவு, மற்றொரு சுற்றிலே முன்னிலை என மாறி மாறி இருந்து கொண்டிருந்த தேஜஸ்வி யாதவ் ஒரு வழியாக அப்பாடா ஜெயித்து விட்டோம் என்ற வகையிலே 11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றிருக்கிறார். 200 வாக்குகளில் பின்னடைவு, 300 வாக்குகள் முன்னிலை, பிறகு 2000 வாக்குகள் பின்னடைவு, பிறகு 3000 வாக்குகள் முன்னிலை என்றால் கடைசியாக தற்போது ஒரு வழியாக ரகோபூர் தொகுதியிலே தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி கட்சியினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த வெற்றி அவர்களுக்கு போதுமானது அல்ல. மிகப்பெரிய தோல்வியை ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இருப்பினும் ஆறுதலாக தேஜஸ்வி யாதவ் அந்த கட்சியின் தலைவர் வெற்றி பெற்றிருக்கார் என்ற மிக முக்கியமான பிரேக்கிங் செய்தி வந்திருக்கிறது. அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த எலெக்ஷன் பிரேக்கிங்கில் தற்போது முக்கியமான செய்தி, தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றிருக்கிறார் ரகோபூர் தொகுதியில் என்ற தகவல், உறுதி செய்யப்பட்ட தகவல் அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிறது. அந்த காட்சியை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம்.